ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, சர்ப்ரைஸ் என்ன இருக்குது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதனால் நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டு அழுத்திவிட்டிங்கன்னா நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேடி தினசரி நமது புதிய ராசி பலன்களோட அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டு அழுத்தி விடுங்க. வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறதை இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 18ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன், புதன், ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் தவிர முக்கியமான ஒரு மாற்றமாக இன்றைய தினம் இரவு 7:34 பிறகு சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறாருங்க. அதனால இன்றைய தினம் காலை, மதியம், இரவு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் இன்றைய தினம் இரவு 7:30 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. ஸோ முக்கியமான காரியங்கள் ஏதாவது செய்யணும்னா, முக்கியமான சில பேச்சுவார்த்தைகளை நடத்தணும் அப்படின்னா நீங்கள் எதையுமே தள்ளிப்பட வேண்டாம். இன்றைய தினம் இரவு 7 மணிக்குள்ள முடிச்சிருது உங்களுக்கு நல்ல பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையும். நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எந்த காரியத்தையும் தள்ளிப்படக்கூடாதுங்க. மேலும் எந்த முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நீங்கள் தவிர்த்து விட்டு நாளைக்கு நீங்கள் செஞ்சுக்கலான்ட்டு ஒதுக்கி வைக்காதீங்க. இன்னைக்கு வேலையில் இன்றைக்கே முடிச்சிருது உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையுங்க. இன்றைக்கி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. அதற்குண்டான முயற்சிகளும் இன்றைக்கி இயல்பாக உங்களுக்கு வந்து சேருங்க. அதன் மூலமாக உடல் முன்னேற்றம் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் மனதில் அமைதி கண்டிப்பாக தேவை. சாந்தமாக செயல்படுங்க. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில் நல்ல ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் இன்றைக்கி நிறைய கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் சில நண்பர்கள் வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. சில வெளிநாடு தொடர்பான கான்டாக்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களது வியாபாரத்தில் இன்னைக்கு அதிக அற்புதமான முன்னேற்றகரமான பாதை இன்னைக்கு புலப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கனால வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றகரமான சூழல் இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆசைப்பட்ட விருப்பமான பொருட்கள்லாம் இன்னைக்கு உங்களால் வாங்கி மகிழ முடியும். அந்த மாதிரி நல்ல சூழல் உங்களுக்கு இன்னைக்கு மிக அருமையாக இருக்குங்க. அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் எல்லாருமே நல்ல ஆதரவு தருவாங்க. அதனால உத்தியோக பணிகளும் இன்னைக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பாராத சில சர்ப்ரைஸான நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் மிக மிக அருமையாக இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் இன்னைக்கு தாராளமாக கிடைக்கும். இந்த தினம் மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கவலைகள், மனக்கலக்கங்கள் எல்லாமே அகலக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த தினம் உங்களது உழைப்புக்கேற்ப நல்ல ஒரு ஊதியம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி, உங்களை படித்த படிப்புக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ற நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதனால இன்னைக்கு உங்கள் படிப்புக்கேற்ற வேலைக்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஜாப்ல நீங்கள் நல்ல ஜாப்ல செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இறை வழிபாடுகள், ஆன்மீக பணிகளில் இன்னைக்கு நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பக்தி நிறைந்த நாள் இன்றைய தினம் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் தேவையான சில விலை உயர்ந்த காஸ்ட்லியான பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அந்த மாதிரி பொருட்கள் சேர்க்கை ஏற்படுறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உத்தியோக பணிகளில் சக ஊழியர் ஆதரவு கிடைக்கும். நல்ல செய்திகள் கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிப்பீங்க. அது உங்களுக்கான வெற்றி படிக்கட்டுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல அடித்தளமாக அமையுங்க. எந்த காரணமும் இல்லாமல் பணத்தை செலவு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதனால வருங்காலங்களில் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாங்க. அதனால இப்போ இருந்தே பணத்தை மிச்சம் பண்ணுறது ரொம்ப அவசியம். சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு பொறுமை கண்டிப்பாக தேவைங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்கள் மனம் கலந்த காதலருடனான காதல் உறவில் நீங்கள் செய்யக்கூடிய காதல் முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு கிடைக்காம போகலாங்க. ரொமான்டிக்கான மூவுக்கெல்லாம் இன்னைக்கு பலன் இருக்காது. அதனால பொறுமையை இன்றைய தினம் நீங்கள் காதலர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அவசரப்பட வேண்டாம். இன்னைக்கு சூழ்நிலை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க. விளைவிலேயே உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்பட்டுவிடும். அதனால காதல் வாழ்க்கையில் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை. இன்றைய தினம் ஓய்வு நேரம் கொஞ்சம் கிடைச்சது அப்படின்னா அந்த ஓய்வு நேரத்தில் உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்களிடம் உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் உங்கள் மீது உண்டான நம்பிக்கை அதிகரித்துக் கொள்வதற்கும் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். குடும்பத்தோடு உட்காந்து பேசுறது உங்களுக்கு பல்வேறு வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. இன்றைய தினம் சில முக்கியமான செய்திகள் வீட்டிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எந்த சூழலிலும் சிறப்பாக சமாளிக்க பதற்றமடையாமல் பொறுமையாக இன்னைக்கு நீங்கள் செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள்.
உங்களுக்கான நேரத்தை வந்து நீங்கள் சிறப்பாக உங்கள் வாழ்க்கை துணைகளை செலவழிக்க முடியாத சூழல் ஏற்படலாங்கிறதுனால அது ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வேலையெல்லாம் திட்டமிட்டு செய்தாட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு நாளுடைய தொடக்கமே சூப்பராக இருக்குங்க, அமோகமாக இருக்குது. ஆனால் நாளுடைய இறுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உங்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்கெலாம் முடிச்சிருங்க, இரவு 7 மணிக்கெலாம் முடிச்சிருங்க. உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் நிறைந்த அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நாள் முழுக்க நீங்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. எனவே உங்களது காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க. இருந்தாலும் பொறுமை நிதானத்தை கடைபிடிங்கள். பயணங்களை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்றைய தினம் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும், ஜாபில் கிடைச்சி செட்டில் ஆவீங்க. ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய விருப்பமான ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி சொல்லலாங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் க்ரீன் கலர் பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 7 இன்றைக்கி அதிர்ஷ்ட எண்ணாக அமைது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது ரிஷபராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்மளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணையரோட வழியில் உங்களுக்கு சிறப்பான ஒத்துழைப்பு கிடைக்கும். அதனால இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் ஒத்துழைப்பு நிறைந்ததாக அற்புதமான ஒரு ஆனந்தமான இன்பமான ஒரு நாளாக நெருக்கமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைங்க. எனவே இல்லற வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளும் இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றங்கள் வேறு வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பாக வியாபாரிகளுக்கு அதிகமாடியான நல்ல முன்னேற்றகரமான பாதை இன்றைக்கி புலப்படும். உங்களது அண்ணன் நல்ல தம்பி மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு, உங்களுக்கு தேவையான புதிய ஐடியாக்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முன்னேற்றகரமான ஒரு நாள். மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி ஹாப்பியான ஒரு நாளுங்க. மனதில் அமைதியோடு சாந்தமாக செயல்படுங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு அலுவலக பணிகளில் தேவையான ஆதரவு எல்லாம் பெறுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நண்பர்களே. எனவே அது மூலமாக ஆனந்தம் பெருகும். இது தவிர நல்ல செய்திகள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் காது குளிரக்கூடிய வகையில் வந்து சேரக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க. எனவே அற்புதமான ஆனந்தமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.